வணக்கம். இன்னைக்கு நாம திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற வடக்கன்குளம் கிராமத்தை பத்தி ஆழமா பார்க்கலாம். சரியா? உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள், கட்டுரைகள் அடிப்படையில இந்த கிராமத்தோட சமூக பரிணாமம், அப்புறம் அந்த புகழ்பெற்ற பரலோக மாதா ஆலயம், கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருந்த சில சாதிய போராட்டங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி இந்த ஊர் ஒரு மத மாற்றம், சமூக எழுச்சி இதுக்கெல்லாம் ஒரு மையமா மாறுச்சுன்னு பார்க்கறது தான் நம்ம நோக்கம். குறிப்பா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. நீலகண்டன் பிள்ளைன்னு ஒரு உயர் சாதிக்காரர், அவர் மதம் மாறி பின்னாடி புனித தேவசகாயமா அறிவிக்கப்பட்டார். அதுவும் இங்கேதான். இது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா பேசுவோமா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமா, நிச்சயமா. நீங்க சொல்ற மாதிரி வடக்கன் குலத்தோட கதைய தனியா பாக்கறத விட தென் தமிழகத்தோட ஒட்டுமொத்த சமூக மத மாற்றங்களோட சேர்த்து பார்க்கணும். உங்க குறிப்புகள் அதை தெளிவா காட்டுது. மதம்ங்கிறது அது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, அது எப்படி சமூக அடையாளம், அதிகாரம் இதோட எல்லாம் பிணைஞ்சிருக்குன்னு இந்த ஊர் நமக்கு நல்லா புரிய வைக்கும். சரி, அப்போ கொஞ்சம் பின்னாடி போவோம். 19ஆம் நூற்றாண்டுல குறிப்பா அன்றைய சாணார் சமூகம், அதாவது இன்னைக்கு நாடார் சமூகம், அவங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. உங்க குறிப்புகள் சொல்லுது அவங்களுக்கு மேலாட போடுற உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்குன்னு. ஆமா, அது ஒரு பெரிய சமூக ஒடுக்குமுறை. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் கிறிஸ்தவம் ஒரு சமூக விடுதலையா பார்க்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆச்சரியமா இருக்கு பாருங்க. 1680களிலேயே வடக்கன்குளத்துல ஒரு பெண் ரவிக்கை போட்டது பின்னாடி வந்த பெரிய தோல்ச்சியிலை போராட்டத்துக்கு, அதாவது அந்த மேலாடை உரிமை போராட்டத்துக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்குன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல அது எவ்வளவு பெரிய விஷயம். நிச்சயமா ரொம்ப பெரிய விஷயம். இந்த இடத்துலதான் புனித தேவசகாயத்தோட கதை ரொம்ப முக்கியமா மாறுது. 1745ல வடக்கன் குளத்துலதான் அவரை ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அவர் ஒரு உயர் சாதிக்காரர். ஆமா. அவர் மதம் மாறி தாழ்த்தப்பட்ட மக்களோட ரொம்ப சமமா பழக ஆரம்பிச்சது அன்னைய திருவிதாங்கூர் சமூகத்துக்கு ஒரு நேரடி சவால். அதாவது அப்போ இருந்த அந்த சாதிய தூய்மை, படிநிலை விதிகள் அதையெல்லாம் இது உடைச்சது. ஓஹோ. இதனாலதான் அவர் வேலை மன்னருக்கு கோபம் அவரை கைது செஞ்சு சித்திரவதைப்படுத்தி கடைசியா 1752ல கொன்னுட்டாங்க. பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனா இருந்து இப்போ 2022ல புனிதரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. இது இந்த கிராமத்தோட ஆன்மீக முக்கியத்துவத்தை காட்டுது. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, ஒரு தனிநபரோட ஆன்மீக பயணம் அது எப்படி ஒரு பெரிய சமூக அரசியல் அதிர்வலையா மாறி இருக்குங்கிறது தான். அந்த ஆன்மீக முக்கியத்துவத்தோட இன்னொரு பக்கம் தான் நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பரலோக மாதா ஆலயம். ஆரம்பத்துல 17ஆம் நூற்றாண்டுல புனித அருளானந்தரால ஒரு சின்ன குடிசைய ஆரம்பிச்சது. ஆமா. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1855ல இருந்து 1872க்குள்ள பிரான்ஸ் நாட்டு செல்வந்தர் ஹென்றி குடும்பத்தோட பண உதவியால இவ்ளோ பிரமாண்டமா மாறிடுச்சுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு நன்றியா கட்டினதா ஒரு தகவல் இருக்கு. இதுக்கு சின்ன ரோமாபுரின்னு கூட ஒரு பேர் இருக்காமே. ஆமா, அந்த அளவுக்கு பிரபலம். நினைச்சு பாருங்க, ஒரு குக்கிராமத்துல இருக்கிற சர்ச் எப்படி சர்வதேச அளவுல ஸ்ரத்தை நேடியதுன்னு. அப்படியா? ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான முரண்பாட்டையும் நம்ம கவனிக்கணும். இவ்ளோ பெரிய ஆன்மீக பெருமையெல்லாம் இருந்தாலும் கிறிஸ்தவத்துக்குள்ளே சாதிய பாகுபாடு தொடர்ந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஓ, அதுவும் இருந்திருக்கான். ஆமா, உங்க குறிப்புகள் படி வடக்கன் குளத்துல பெரிய கலவரங்கள் நடந்த மாதிரி தெரியல. ஆனா ஆலயத்துக்குள்ள நாடார் சமூக மக்கள் எங்க உட்காரணும், எந்த தெருவுல நடக்கலாம், இந்த மாதிரி உரிமைகளுக்காக அங்கிருந்த மத்த கிறிஸ்தவ சமூகங்கள், அதாவது வேளாளர், பிள்ளையார், இவங்களோட சட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்படியா? சட்ட போராட்டங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல, சக்கிலியர் கிறிஸ்தவர்களும் கூட தங்களுக்கு பங்கு தந்தையால பாகுபாடு காட்டப்படுதுன்னு அதிகாரிகள் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அப்போ இது நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மத்த ஊர்கள்ல நடந்த மாதிரி குடியன்படம் 1995 அல்லது தர்மபுரி 2012 சம்பவங்கள் மாதிரி வன்முறையா வெடிக்கலையா? இல்ல, அந்த மாதிரி பெரிய வன்முறை இல்ல. அதுதான் இங்க உள்ள வித்தியாசம். இங்க பெரும்பாலும் சட்ட ரீதியா ஆலய நிர்வாகத்துக்குள்ள உரிமை கேட்டும் போராட்டங்கள் நடந்திருக்கு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. என்னன்னா, மதம் மாறினா மட்டும் போதுமா? சாதிய படிநிலைகள் தானா மறைஞ்சிடுமா? நல்ல கேள்வி. வடக்கன் குளம் காட்டுற சித்திரம் அதுதான். பழைய அடையாளங்கள், அந்த அதிகார போட்டிகள் எல்லாம் புதிய மத அமைப்புக்குள்ளேயும் வேற ஒரு வடிவத்துல தொடரலாம்ங்கிறது தான். ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த வடக்கன் குளம் ஆய்வு இது வெறும் ஒரு ஊரோட வரலாறு மட்டும் இல்ல போல. ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலைக்கான ஒரு தேடல் இருக்கு. மதத்தோட சமூக பங்கு தெரியுது. புனித தேவசகாயம் மாதிரி ஆளுமைகளோட தாக்கம். ஒரு பக்கம் புகழ்பெற்ற ஆலயம் உருவாகுது, ஆனா அதே சமயம் கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் சாதி ரீதியான உரிமை போராட்டங்கள் தொடருது. இப்படி பல அடுக்குகள் இருக்கு இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. பல அடுக்குகள் இருக்கு.
இங்க நடந்த விஷயங்கள் பெரும்பாலும் வன்முறை இல்லாம சட்ட போராட்டங்களாவும் ஆலயத்துக்குள்ளேயே உரிமை பிரச்சனைகளாவும் இருந்தது ஒரு கவனிக்க வேண்டிய அம்சம். மதம்ங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லாம அது ஒரு சமூக அடையாளம், அதிகாரத்துக்கான போராட்ட களம்ங்கிறத வடக்கன் குலம் ரொம்ப அழுத்தமா நமக்கு உணர்த்துது. பழைய சாதிய அடையாளங்கள் புதிய மதத்துக்குள்ளேயும் எப்படி நீடிச்சதுங்கிறதுக்கான ஒரு நுண்ணிய சித்திரத்தை உங்க குறிப்புகள் நமக்கு கொடுக்குது. அதுதான் முக்கியம். சரி, இறுதியா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். மத்த பல இடங்கள்ல வன்முறையா வெடிச்ச சாதிய பிரச்சனைகள் வடக்கன் குளத்துல பெரும்பாலும் சட்ட போராட்டங்கள் வழியா கையாளப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். இது ஒருவேளை அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்குள்ள அதிகாரத்தையும் உரிமைகளையும் பேசி தீர்க்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வழிமுறை அப்ப இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. ஒருவேளை இதை நீங்க மேலும் யோசிச்சு பார்க்கலாம்.